வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மார்ச் 23, 2026 திங்கட்கிழமையிலிருந்து மார்ச் 29, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான அந்த ஒரு வார பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இலக்கிய நோக்கிய பயணத்திற்கு சிம்ம ராசிக்கு அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு அப்போ நான் சொல்ல போகிறேன். நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகத்தையும் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த பலனை உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் வீடியோ உங்கள் கேமரா பார்த்துட்ருக்கேன், எதையுமே நான் பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஜென்மத்தில் கேது சுக்கரன் சாரத்தில், 7 ராகு சாரத்தில், கூட செவ்வாயும் புதனும், குரு சாரத்துலேருந்து மிதன ராசிலேருந்து குருமங்கள யோகம் 9ஆம் பாரியாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறான். 3 கிரகங்களுக்கு பார்வை. உங்களுடைய 8ஆம் வீட்டில் சூரியன், சனி, சுக்கரன் சேர்க்கை. இப்போ 26 மார்ச் காலையில் 5 மணிக்கு சுக்கரன் மேசராசிக்கு உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வர்றார். கம்ப்ளீட்டாக மைண்டில் வாங்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரிடிக்ஷனாக தான் உங்களுக்கு தர்றேன். இப்போ நான் பலனுக்குள்ளே போகிறேன். உங்கள் ராசி அதிபதி இப்போது சனியினுடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் தாண்டாரு 8ல். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்குள்ளார கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை ஒரே டிகிரியில், அதாவது புதன்கிழமைக்கு 25 மார்ச் அன்னைக்கு பகல் பொழுதில் சூரியன் சனியை தாண்டி கிராஸ் ஆகி போயிடுவார். 30 வருடம் கழித்து இதே உத்திரட்டாதி 2வது பாசாரத்தில் சூரியன் சனியை தாண்டி வருவார். அப்போ 30 இயர்ஸுக்கு சூரியன் சனி இந்த பாகையில் சேர மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை மேபி அடுத்த வருஷத்தில் ஒரு ட்ரிப் சேர்றாங்க. இன்னொரு முறை அடுத்த ரவுண்டு வரும்போது சனி இங்கே தான் இருக்கார். ஸோ இன்னொரு முறை வரப்போகிறாரு. அதன் பிறகு 30 வருஷம் கழிச்சு நிகழ்ச்சி நடக்க போகுது. இது திருமண வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. நான் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றேன். இப்போ உடல் நலத்தை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். உடல் உறுதியை, உடல் நலத்தை கரெக்டாக வச்சுக்கணும். முடியுமானா முடியும். காரணம், குருபலன் இருக்குது. 11 மார்ச்லேருந்து வக்கர நிவர்த்தி அடைந்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற குருசாரத்தில் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ உடலை மனதை நீங்கள் முயற்சித்தால் சரியாக வைத்துக்கொள்ளலாம். மனதை பொறுத்தவரை திரும்ப எல்லாத்தையும் சொன்னது, மனது 100 மடங்காக தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். மனதை உறுதியாக தெளிவாக வச்சுக்கோங்க. தெரியல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை தவிர நீங்கள் மனதை உடனே நன்றாக எடுத்துகிட்டு போக முடியும். குடும்ப விருத்தியில் பிரச்சனை இருக்கான்னா இல்லை. ஏன்னா தனகுடும்ப புதன் 7ஆம் வீட்டில் குரு பார்வை, அதில் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. உடம்புக்கு மெடிசின்ஸ் தேவைப்படலாம்னு ஜென்மக்கேதுனால தேவைப்படலாம் ஒருவேளை. அடுத்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை பெரிய மேஜர் குறை எதுவும் இல்லை. அடுத்தது தைரியஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அவன் 8ல் வச்சோம், அப்புறம் 9க்கு போய் தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போ டெஃபினட்டாக எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. இன்பகரமாக இருக்க முடியும்னா இருக்க முடியும். அதாவது வீட்டுக்கு வெளியில் நண்பர்களோட, நல்ல பொருத்தமான நண்பர்களோட, வேண்டிங்களோட, நல்ல சகோதர சகோதரிகளோட திருமண வாழ்க்கையில் கூட ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களோட இருக்க முடியும்னா இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்குது, கண்டிப்பாக நன்றாக இருக்குது. வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது. நீங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு 4-5 ரூம் இருக்குது. இதில் ஒரு ரூமில் ஒரு வைப்ரேஷன் சரியாக இல்லை, அது கெட்ட சக்தி இருக்குன்னா அந்த ரூம் பக்கம் போக விட்டுறணும். அந்த ரூம்குள்ளே போய் உட்காந்தா சரியாக இருக்காதுன்னா அங்கே போய் உட்கார விட்டுறணும். உட்காந்துட்டு கஷ்டம்னா கஷ்டம்தான். அந்த மாதிரி நாம் எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த வாரத்தில் ஸ்ட்ரென்த்து தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்குது. அப்போ உங்கள் தனி மனிதனாக சிந்திக்கக்கூடிய, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஜெயிக்கிறீங்க. பெயர் புகழ் மரியாதையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அறிவு விருத்தியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. குழந்தையில தொட்டுன்னு பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை. அதெல்லாம் நல்லா போகுது. பெயர் புகழ் மரியாதை உயருது. குழந்தை கூட இருக்கிற நெருக்கம், வாழ்க்கை விருத்தி உயருது. கடனோ, கவலையோ, நோயோ சின்னதாக வாழாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் வீட்டை உங்களுக்கு குரு பார்க்கறனால நீங்கள் முயற்சித்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக நீங்கள் மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனும் சனியும். நம்மள இதை சொல்கிறதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். எதற்காக சொல்கிறேன் நண்பர்களே, பாருங்கள், சிம்ம ராசிக்கு தொழில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் கிரேட்டுங்கிறேன். ஒய்ஃபையும் நண்பர்களையும் பார்ட்னர்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இல்லைங்க. அப்போ அது மாதிரி எதை கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். எதை கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இல்லையோ அதை விட்டுறணும். இப்படி தான் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸை கரெக்டாக தர்றேன். இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண நல்லதுன்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி, அதுதான் வாரப்பலன்.
நீங்கள் இலக்கை நோக்கி பயணத்துக்கு இந்த வீடியோக்களை பாருங்கள். அப்போ உங்கள் ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறத வரேன். இந்த திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அவங்க கூட ஆர்கியூ பண்ணவே கூடாது, கூட்டல் ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அது மாதிரி இந்த மாதிரி சரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறக்கும் கைடன்ஸ் வாங்குறக்கும் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். தெளிவான ஜோதிட கருத்து, தெளிவான ஆன்மீக கருத்து என்னோட உங்கள்கிட்ட கிடைத்திட்டு இருக்கும். சோசியல் நாலேஜ் முதற்கொண்டு, சோசியல் நாலேஜ் இல்லை, இந்த மாதிரி சைக்காலஜி நாலேஜ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வெற்றி பெறுவது எப்படின்னா இந்த வெற்றிகள் உங்களுக்கு துணையாக இருப்போம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த நண்பர்களே, இந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் சனி சேர்க்கை, அதாவது கொஞ்சம் ஏமாந்தால் சண்டை முத்திரலாம், பகையாகலாம், வம்பு வழக்குகள் வரலாம். கணவனோட, மனைவியோட, நண்பர்களோட, கூட்டாளிகளோட பெரிய சங்கடம் ஏற்படலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக அனுசரிச்சு போகணும். மனைவினா யார்? கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி. ஆமாம், அவள் அன்பு கொடுக்குறா, பாசம் கொடுக்குறா, அறிவு கொடுக்குறா. உங்கள் அப்பா கொடுக்கறதெல்லாம் அவள் கொடுப்பா, உங்கள் அம்மா கொடுக்கறதெல்லாம் அவள் கொடுப்பா. யோசிச்சு பாருங்கள், அப்பா அறிவு கொடுக்குறாரு, தலையணி மந்திரம் போடுற பொண்டாட்டிங்கிறாங்க. அப்படி இல்லை, மனைவியும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நல்ல அறிவு தர்றா. ஒரு ஒரு அம்மா என்னெல்லாம் செய்வாளோ அதையெல்லாம் மனைவினாலே செய்ய முடியும். அப்போது ஒரு மனைவியோட ஒத்துப்போங்க, மனைவியோட அனுசரிச்சு போங்க, வாழ்க்கை துணையோடு அனுசரிச்சு போனால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக போகும். அது நன்றாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு திறமை, புத்திசாலித்தனம் பிரித்து பெடல் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வரலாம். என்ன காரணம்? அந்த 9 கல்வி செவ்வாய் குருமங்களை யோகம் வாங்குகிறான். அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மேலே வரலான்னா மேலே வரலாம். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இலக்கே நிர்ணயம் பண்ணிக்கோங்க. 10 மடங்கு ஜெயிக்க போகிறேன், நான் வெற்றியடை போகிறேன், என் தொழிலில் நான் டாப்பாக வர போகிறேன். இது எப்படிங்கிற கேள்வி கேட்கும் வெளி மனசு. கேள்வி கேட்குறதுக்கு விடாதீங்க வெளி மனசை. ஜெயிப்பேன் நம்புங்க, முயற்சி பண்ணுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, மனைவி குழந்தைலாம் ஒற்றுமையாக இருங்க, நீங்கள் ஜெயிச்சாச்சு. இவ்வளோ தான். இது வாரப்பலன் பார்த்துட்டே இருங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க. லைஃப் ரொம்ப ஈஸி. அப்போது இந்த திறமை எக்ஸ்ட்ராடரியாக இந்த வாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அடுத்தது தொழில் லாபம். தொழில்ஸ்தானாதிபதி உச்சம் அல்லது தொழில்ஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்திலும் வருது இந்த வாரத்தில். அதாவது 26ஆம் தேதி காலையில் சுக்கரன் பயிற்சி 5 மணிக்கு மேசராசிக்கு சுக்கரன் வராரு. எந்த தப்புமே இல்லை. தைரியஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்கறது நல்லது. 9 சுக்கரன் நல்லது, மகாலட்சுமி யோகம். 9ஆம் வீடு மகாவிஷ்ணு வாழ்கிற வீடு. அப்போது மகாவிஷ்ணுடைய வீட்டுக்கு அவர் சம்சாரம் வர்றாங்க சுக்கரன். ஏன்னா சுக்கரன் மகாலட்சுமியுடைய ஒரு அடாப்டடு கிரகம் ஆக்சுவலி. ஸோ அப்போது அவங்க ஒன்று சேர்றாங்க, மகாலட்சுமி மகாவிஷ்ணு கூட சொல்லலாம். அப்போ டெஃபினட்டாக இந்த ஒரு வாரம் நிம்மதி, இன்பம், திறமை, வெற்றி அப்படிங்கிற மாதிரி போயிடுது. தொழில் வெற்றியும் அது கன்வெர்ட் ஆகிக்குது. லாபஸ்தானத்தில் குரு திருகோணாதிபதி லாபஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டை பார்க்குறோம். அப்போது மிகச்சிறந்த தொழிலும் தொழில் லாபம் காத்துட்ருக்கு. அப்போ திட்டம் போட்டு உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜரை வச்சு பாருங்கள். இல்லை எனக்கு அனுப்புங்க, நாம் பிளான் பண்ணலாம். அடுத்த வருடத்தில், அதை இந்த பாக்கி இருக்கிற 9 வருடத்தில், 9.5 மாதத்தில் நம்ம 10 மடங்கு ஜெயிச்சாகணும். நம்ம மூளைக்கு 1,00,000 மடங்குக்கு மேலே ஜெயிக்கிற சக்தி இருக்குது. அப்போ 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா சொல்லுங்கள்? நம்ம பெருமூளையில் 72 லட்சம் வருடங்களுக்கான விஷயங்களை பதிவு செய்து ரீகலெக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராடி சக்தி படைத்த நம்முடைய ஆள் மனது. ஸோ ஒரு கிரேட் வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நான் பயன்படுவேன். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம ஜெயிக்கிற கண்ணொடியில் பார்க்கலாம். நன்றி மகளே.